அமைதி என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா அமைதினா ஜெனரலா எல்லாரும் புரிஞ்சுக்கிறது என்னன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கிறது, காமா இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பிசிக்கலா கம்போஸ்டா இருக்கிறது, அது ஒரு அமைதி. அப்புறம் உள் அமைதின்னு ஒண்ணு இருக்கு. உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து அமைதியா இருக்கிறது ஒரு கம்ப்ளீட்னஸ் மாதிரி. இப்ப வந்து இந்த அமைதி என்றால் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன டைமென்ஷன்ல இன்னொரு பர்செப்ஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு குட்டி கதை மூலமா. ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா வந்து ஜெனரல் பிராக்டிஸ் என்னன்னா வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு நல்ல பிரைஸ் எல்லாம் கொடுக்கறது. அப்போ ஒரு தடவை அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த அமைதி என்றால் என்ன அப்படிங்கறத தத்ரூபமா வந்து ஒரு டிராயிங் மூலமா ஒரு ஓவியம் மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. அதுல யார் வந்து பெஸ்டா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வராங்களோ இந்த அமைதியை பத்தி அவங்களுக்கு வந்து நல்ல பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாரு. நிறைய அங்க இருக்கிற முன்னணி ஓவியர்கள்லாம் அந்த நாட்டுல இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்க, நிறைய பிக்சர்ஸ்லாம் ரெடி பண்ணி அரண்மனைக்கு போயிடுறாங்க. ராஜாவும் ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஓவியத்தை வந்து ஒன்னொன்னா பார்த்துன்னு வர்றாரு. அந்த ராஜா என்ன பண்றாரு, ஒரு ஒரு ஓவியமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஓவியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு கீழே வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு ஏரி, அந்த மலையோட காட்சி வந்து அப்படியே வந்து ஏரியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்காரு. பியூட்டிஃபுல்லா ஒரு அமைதியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஓவியத்தை பாக்குறாரு. அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அந்த ஃப்ளவரை பார்க்கச்சேவே அவ்வளோ ரியாலிட்டி அதுல தத்ரூபமா இருக்கு, அவ்வளோ லைவ்லியா இருக்கு. அதை பார்க்கச்சேவே பறிக்கணும் போல வந்து ஒரு ஃபீல் வருது. அந்த அளவுக்கு வந்து அழகா வரைஞ்சிருக்காரு. ஸோ அமைதியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இது ஒரு பூவை வச்சு ஒரு ஓவியர் வரைஞ்சிருக்காரு. அதுவும் வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஓவியத்தை பாக்குறாரு ராஜா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓவியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சி வாட்டர் ஃபால்ஸ் வந்து அருவி மாதிரி வந்து ஆக்ரோஷமா கொட்டுறது தண்ணி. அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து இடி மின்னல் மழை, அப்படியே வந்து மழை அப்படி பெய்யறது வந்து இடி மின்னலோட, அதுவும் வந்து பயங்கர சத்தமா இருக்கு. அப்புறம் ராஜா அதில் கேட்கிறாரு, இது என்ன வந்து இந்த பிக்சர் ஆனா அவ்வளோ அழகா இருக்கு, தத்ரூபமா இருக்கு, இதுல அமைதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அந்த நீர்வீழ்ச்சி கீழே ஒரு பறவை வேற வந்து அந்த மலை அடிவாரத்துல வந்து ஒரு கூடு கட்டி தன்னோட ஃபேமிலியோட வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. இதையும் பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. அப்ப வந்து அவர் இது வந்து எங்க அமைதி இருக்கு, அந்த யார் இதை வரைஞ்சா அந்த ஓவியரை கூப்பிடு அப்படிங்கிறாரு. அந்த ஓவியரையும் கூப்பிட்டு வராங்க. ராஜா கேட்கிறாரு, இந்த பிக்சர் பியூட்டிஃபுல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா வந்து எங்க இருக்கு இதுல அமைதி, எப்படி இதை வந்து அமைதியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி வரைஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஓவியர் வந்து ராஜாவுக்கு வந்து பதில் சொல்றாரு. அப்ப அந்த ஓவியர் வந்து இந்த ராஜாக்கு வந்து பதில் சொல்றாரு, இந்த மாதிரி இவ்வளோ சப்தம், பிரச்சனை, போராட்டம், அதற்கு நடுவுல வந்து எதுக்கும் வந்து பாதிக்கப்படாமல் அன்அஃபெக்டடா கலக்கமே இல்லாம வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து கொண்டு போக முடியாது பாருங்க அந்த பறவையால. அந்த மலை அடிவாரத்துல அது கீழேயே இருந்துட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் அதுதான் வந்து நிஜமான வந்து அமைதி, உள் அமைதி தன்மை இருந்தாதான் அது சாத்தியப்படும். அதனாலதான் வந்து அமைதிங்கிறத வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்ப ராஜா வந்து நிஜமாவே அந்த பிக்சரை பார்த்துட்டு, ஆமா இதுதான் கரெக்ட், அற்புதமான பதில். இந்த மாதிரி வந்து வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து பிரச்சனையே இல்லாம இருக்கிறது ஒரு வாழ்க்கை இல்லை. அந்த சமயத்துல நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது வந்து ஒரு பெரிய அமைதின்னு சொல்ல முடியாது. அமைதியா நம்ம கொண்டு போறோம் சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனைகள், துன்பங்களுக்கு நடுவுல நம்மளால வந்து அமைதியா நம்ம குறிக்கோளை நோக்கி போக முடியறதுன்னு அதுதான் உள் அமைதியோட உண்மையான தன்மை அப்படிங்கறத அவர் சொன்ன உடனே ராஜா வந்து ரொம்ப கன்வின்ஸ் ஆகி அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்றாரு. இதுதான் வந்து நிஜமான அமைதின்னு சொல்லிட்டு. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவோ துன்பங்கள், பெரிய பெரிய துன்பங்கள், வலிகளுக்கு நடுவுல விடாமுயற்சியோட டே டு டே லைஃபை வந்து கொண்டு போறாங்க பாருங்க. இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா, அதுதான் நிஜமான உள் அமைதி தன்மை இருந்தாதான் அது முடியும். இந்த மாதிரி எவ்வளவு பேர் கொண்டு போறாங்க பாருங்க லைஃபை, எவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுல. ஸோ நம்ம வந்து எவ்வளோ பெரிய கலக்கங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் சரி, மான அவமானங்கள் நமக்கு வந்து ஏற்பட்டாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளோட குறிக்கோள் என்ன, டார்கெட் என்ன, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன சொல்லிட்டு அதுல ஃபோக்கஸ்டா நம்ம வந்து அமைதியா அந்த டிராவலை கொண்டு போறோம் இல்லையா, நம்ம வாழ்க்கை டிராவலை. இதுதான் வந்து நிஜமான அமைதிக்கான பதில் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சாத்தியப்படாத இடத்திலும் சாத்தியப்படுவதுதான் உண்மையான அமைதி. இதை நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து நம்ம வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனைகள், எந்த மாதிரி வந்து ஒரு துன்பங்கள் வந்தாலும் வந்து கொஞ்சம் காமா கொண்டு போறது வந்து ஈஸியா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா, மீனிங்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்னால தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.